அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கொடுத்திடாத வரத்தை இந்த தாய் உனக்கு கொடுக்க வந்துள்ளேன். என் மீது முழு அன்பு வைத்து என் பரிபூரண அருளை பெற்றவர்களால் மட்டுமே இந்த வரத்தை பெற முடியும். நான் கூறப்போகும் வார்த்தைகளை கேட்கவும் முடியும். அப்படிப்பட்ட நான் இன்று உன்னை தேர்ந்தெடுத்து உனக்கான வரத்தை எல்லாம் நீ எதிர்பார்த்தவாறே கொடுத்து சந்தோஷமாய் வாழ வைக்கவே உன்னை தேடி வந்துள்ளேன். கோபத்தினால் பல விஷயங்களில் மனம் கஷ்டப்பட்டு காயப்பட்டு வாழ்க்கையே சுவாரஸ்யம் இல்லாமல் கடமைக்காக வாழ்ந்து கொண்டு மனம் நொந்து நீ இருக்கிறாய். நீ அறியாமல் செய்த தவறுகளை காட்டிலும் அறிந்து செய்யும் தவறுகள்தான் அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தவறுகளால் நீ குழிக்குள் விழப்போனதால் தான் ஓடி வந்து உன்னை தடுத்து காப்பாற்ற வந்தேன். நீ நிஜமான வாழ்க்கைக்கு திரும்பி வா. உன் கனவுகளை எல்லாம் நினைவாய் மாற்ற வேண்டியது என் பொறுப்பு. நீ அதிகமான நல்ல எண்ணங்களை உன் மனதிற்குள் சுமந்து வாழ ஆரம்பித்து விட்டால் உன் வாழ்க்கை என்னும் மலர் அழகாய் மலர்ந்துவிடும். தினமும் என்னை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வரவே போகிறேன். உன் மனம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நினைத்து துவண்டு சோர்ந்து போய் தாயே என்னை காப்பாற்று என்று புலம்பியது எனக்கு கேட்டுவிட்டது. உன் மனதின் காயங்களை சரி செய்து உன் மனதிற்குள் நல்ல எண்ணங்களை உருவாக்கி நல்ல ஆசைகளையும் உண்டாக்கி அவை அத்தனையும் உன் விருப்பப்படியே நான் செய்து கொடுக்க போகிறேன். வாழ்க்கையில் ஒரு அடி மேலே சென்றால் 10 அடி கீழே சறுக்குகிறதே என்றுதானே நீ கவலைப்பட்டாய்? கலங்காதே. உன் வாழ்க்கையின் எதிர்காலம் என் கைகளில்தான் இருக்கிறது. யாரையும் முழுவதுமாக நம்பி விடாதே. யாரும் இதை செய்வார்கள் அதை செய்வார்கள் என எதிர்பார்த்து நம்பி விடாதே. உனக்கான விஷயங்களை நீயே செய்து கொள்வதற்கான ஆற்றலை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அதை நீ பயன்படுத்து. உனக்கென உதவ நான் இருக்கும் நம்பிக்கையில் முதல் அடியை நீதான் எடுத்து வைக்க வேண்டும். உனக்கென நீ ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவதற்கு நீ சற்று முயற்சி செய்தால்தான் உனக்கு துணையாக நான் வந்து நிற்க முடியும். உன் வாழ்க்கையின் அனைத்து வேலைகளையும் நான் செய்தால் அது உனக்கான வாழ்க்கையாக எப்படி இருக்கும்? உன் பாதையை வழிநடத்த நான் தயாராக இருக்கிறேன். என் அருட்பார்வையின் வளத்தால் உன் வாழ்க்கை வளம் நிறைந்ததாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். உனக்கு எந்த கஷ்டமோ துக்கமோ துயரமோ பிரச்சனையோ அதை சரி செய்வதற்கான முதல் அடியை என் மீது பாரத்தை விட்டுவிட்டு நீ எடுத்து வை. நிச்சயம் அந்த கஷ்டங்களுக்கான தீர்வை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதிர்ஷ்டம் அனைவருக்கும் அமைந்து விடாது. நீ சிறு சிறு தடைகளாலும் துன்பங்களாலும் உன் பயணத்தை நீ நிறுத்திவிட்டால் அதிர்ஷ்டத்தை நான் தர நினைத்தாலும் அதை தருவதற்கான வழி கிட்டாது. அதற்கான வழிகளை நீயே உருவாக்க வேண்டும். எனக்கான நல்வாழ்க்கை என் தாய் வழங்குவாள் என்ற நம்பிக்கையோடு முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இரு. நிச்சயம் உன் வாழ்க்கை செழிப்பாக மாறும். இது என்னுடைய வாக்காகும். ஒருபோதும் என்னுடைய வாக்கு பொய்யாகாது. வாழ்க்கை மிகவும் சிறியது. அதன் ஒவ்வொரு நிமிடத்தையும் உணர்ந்து மகிழ்ச்சியாக மாற்ற சிறிது முயற்சி செய். நிச்சயம் உன் வாழ்வில் மாற்றம் வரும். என் முன்னே இந்த உலகமே சிறியது. உன் கவலை என்ன அவ்வளவு பெரியதா? அதை என்னால் தீர்க்க முடியாதா? நம்பிக்கையோடு இரு. உன் தாயான நான் என்னையே நம்பி இருக்கும் உன்னை ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டேன். இவ்வுலகில் எத்தனை கைகள் உன்னை தள்ளி விட்டாலும் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை ஒருபோதும் உன்னை கைவிடாது. என் வாழ்க்கை இனி சந்தோஷமாக மாறுமா என்ற சந்தேகத்தை எரித்துவிடு. இனி உன் வாழ்க்கையின் விளக்கேற்றும் மொழியாக நான் இருக்க போகிறேன். எனவே இருளை பற்றிய கவலைகள் உனக்கு வேண்டாம். நீ அவமானப்பட்ட அந்த நொடியில் நீ வேதனைப்பட்டிருந்தாலும் அதற்கு அடுத்த நொடியில் இருந்துதான் உனக்கான வளமான வாழ்க்கைக்கான பாதை ஆரம்பமானது. எனவே
கடந்து போன விஷயங்களை எண்ணி கவலை கொள்ளாமல் உனக்கான சந்தோஷங்களில், லட்சியங்களில் மட்டும் கவனத்தை செலுத்து. இப்போது இன்று இருக்கும் வேதனைகள் அனைத்தையும் ஜெயித்து உன்னை நான் சாதனை படைக்க வைப்பேன். உனக்கான விடிவு காலம் பிறந்து விட்டது. அதை நீ உணரும் காலமும் வந்து விட்டது. உனது தேவைகளுக்கான தேடலும், மாற்றத்திற்கான முயற்சியும், வாழ்க்கைக்கான யுக்தியும் உருவாக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். இனி உனக்கு அனைத்திலும் வெற்றிதான். காலடி எடுத்து வைத்த அனைத்திலும் கால் தடம் பதிக்கப் போகிறாய். மகிழ்ச்சியாக இரு. எப்போதும் எவ்வேளையிலும் என் ஆசி உனக்கிருக்கும். மங்களம் உண்டாகட்டும்.